இவனுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. கஷ்டப்படுற நமக்கு ஆயிரக்கணக்கில் கொடுத்துட்டு இவனுக்கு லட்ச லட்சமா எடுத்துக்கிறானுங்க. என்னடா நீங்க நீங்க எப்போ வந்தீங்க? செல்லப்பாவுக்கு போன் பண்ணியே அப்பவே வந்துட்டேன். மார்க்கெட்ல நம்ம கம்பெனி பேர்ல டூப்ளிகேட்ஸ் இறங்குறதுக்கு நீங்க தான் காரணமா? அது வந்து உங்க தலைவன் யாரு? அதெல்லாம் எதுக்கு மேடம்? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொன்னா அத தலைவர்கிட்ட பேசி வாங்கி கொடுத்துறோம். எதிர்பார்க்கறதுனா? பணம்மா, பணம். ஓ, உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தா இந்த விஷயத்தை வெளியில சொல்லாம இருப்பீங்க? 1 லட்சம், 2 லட்சம். சரிங்க, உங்களுக்கு 3 லட்சம் கொடுக்க சொல்லிடுறோம். அதுவும் நீங்க ஆபீஸ் ஸ்டாஃப்ங்கிறதால தான். உங்களுக்கு டபுள் ஓகே தானே? டூப்ளிகேட் வரக்கூடாதுன்னு கம்பெனி லோகோவை மோல்டிங்ல போடுங்கன்னு எம்டிக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். ஐயோ, நீங்க தான் அந்த ஐடியா கொடுத்ததா? நாங்க உங்களுக்கு குறைச்சி எடை போட்டங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. தலைவர்கிட்ட சொல்லி உங்களுக்கு 5 லட்சம் கொடுக்க சொல்லிடுறேன். ஆமாமா, அது மட்டும் இல்ல, புதுசா போடுற டிசைன்லயும் எப்படி டூப்ளிகேட் ரெடி பண்ணலாம் நீங்க எங்களுக்கு ஐடியா கொடுங்க. வாய மூடுங்க. சம்பளம் கொடுக்கிற எம்டிக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? நீங்களா மனுஷங்களா இல்ல பண பேய்ங்களா? நம்புற எம்டிக்கு விசுவாசமா இருக்கிறதா நல்ல வேலைக்காரனுக்கு அழகு. ஆனா நீங்க அப்படி நடந்துக்கல. உங்களை நான் சும்மா விட போறதில்ல. ஊருக்கு போயிருக்கிற நம்ம எம்டி வந்ததும் உங்களை பத்தி சொல்லி நான் உங்களை என்ன செய்ய போறேன்னு பாருங்க. இப்ப என்னடா பண்றது? பேசாம தலைவர்கிட்ட சொல்ற வேண்டியதான். ஏண்டா, நம்ம என்ன நியாயமான வேலை கௌரவமான வேலையா பார்த்துட்டு இருக்கிறோம்? நம்ம பண்றதே ஃப்ராட் வேலைங்கடா. டேய், யாருக்குமே தெரியாம இந்த வேலையை பண்ணுங்கடான்னா அந்த அபிராமிக்கு தெரிய வச்சிட்டீங்களா? நாங்க என்ன தலைவா பண்றது? எப்போதும் போல ஜாக்கிரதையா தான் போன்ல பேசணும். ஆனா அவ திடீர்னு வந்து நின்னுட்டா. இதெல்லாம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க, 5 லட்சம் தரேன்னு சொன்னோம். ஆனா அவ என்னடான்னா முதலாளிங்கறா, விசுவாசங்கறா, துட்டு கொடுத்து என்ன வாங்க முடியாதுங்கறா. முதலாளி ஊர்ல இருந்து வந்தவனே காட்டி கொடுக்காம விட மாட்டேங்கறா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட. வெக்கமா இல்லையாடா உங்களுக்குலாம்? ஆம்பளைங்களா நீங்களா? கேவலம் ஒரு பொண்ணு மிரட்டான்னு சொல்லிட்டு வந்து அழுதுட்டு இருக்கீங்க. போங்கடா, போய் இந்த பேண்ட் சட்டை கழட்டி போட்டு புடவையை கட்டுங்கடா. உங்களை எல்லாம் வச்சு வேலை வாங்குறதுக்கு என் புத்திய செருப்பால அடிக்கணும்டா. சொன்னான்டா, சொன்னான். அந்த பிரகாஷ் சொன்ன அபிராமி மோசமானவன் சொன்னான்டா அன்னைக்கு. விட்ட மாட்டேன்டா. அவ முந்திரதுக்குள்ள நான் முந்திரணும்டா. இல்லன்னா என்னையும் பொண்டாடி நடுத்தரலன்னு பண்ணிடுவாடா. டேய், நான் சொல்றத மட்டும் கவனமா கேளு. இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற அபிராமி உயிரோட போக கூடாதுடா. அவ போனந்தாண்டா வீடு போய் சேரணும். ஏய், என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கல தலைவரா, செஞ்சிடலாம் தலைவரா. டேய், இதை நீங்க செய்ய வேணாம். வேற டீமை வச்சு நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. புரியுதா? சரி சரிங்க தலைவரா. டேய், இந்த விஷயத்தை காதுங்காது வச்ச மாதிரி முடிக்கணும். அந்த அபிராமி செத்துட்டாங்கிற செய்தியோட தான் நீங்க வந்து என்ன பார்க்கணும். புரியுதா? புரியுது. போ, நாங்க வரோம் தலைவரா. அபிராமி, மகா. வரேங்க. மகா, அதர்வா, ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? மகா,
அதர்வாக்கு கை கால் அல்பிட்டு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்துரு. சரி. ஆ, அம்மா கௌரி எங்க? உள்ள படுத்துட்டு இருக்காங்க. கஷாயம் கொடுத்துட்டு. கொடுத்துட்டேன். சரிம்மா. மாமாவும் இந்நேரம் அதர்வாவை கூட்டிட்டு வந்திருப்பாரு. சந்திராவும் நம்மள எதிர்பார்த்து ஏமாந்து போயிருப்பா. நல்ல வேளை போனை ஆஃப் பண்ணி வச்சதுனால தப்பிச்சேன். கௌரி கௌரி ஐயோ கௌரி. மாமா, என்ன மாமா? அதர்வா ஸ்கூல்ல இருந்து வந்துட்டானா? கூட்டிட்டு வந்துட்டேமா. வீட்டுக்குள்ளதான் இருக்கான். உன் உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல மாமா. ஏன் கௌரி, அப்படி எல்லாம் இருந்திருந்தா நல்லதா இருந்திருக்கும்ல மாமா. அதான் அது உன் புருஷன் ஒரு டாக்டரா, காரு பங்களா வசதி வாய்ப்பு அது இதுன்னு இருந்திருந்தா தப்பு இல்லம்மா, தப்பே இல்லை. அப்படித்தான் இருக்கணும்னு நானும் சொல்லிருப்பேன். இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் ஆசையாவது படணும். அப்பதான் அவன் மனுஷன். ஆசைப்படணும், அது நிறைவேறதுக்காக உழைக்கணும். என்ன செய்யணும்? ஆசைப்படணும், அதை அடையறதுக்காக உழைக்கணும். அல்லது உழைக்கிற புருஷனை நேர்மையா ஊக்கப்படுத்தணும். அதை விட்டுட்டு பொய் சொல்லி என்ன ஆக போகுது? இத பாருமா, ஒரு பொய் பல பொய்களை சொல்ல வச்சு நம்ம வாழ்க்கையே பொய்யாக்கிடுமா. உண்மையை மட்டும் சொல்லி பாரு. அந்த உண்மை என்னைக்காவது ஒரு நாள் உன்னை உண்மையாவே முதலாளி ஆக்கிடும். ஏன் என்ன உனக்கு வேலைக்காரனா கூட ஆக்கிடும். மாமா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொல்லலம்மா, உன் பால்ய சிநேகிதி அவ சொன்ன. நீ எனக்கு முதலாளி அம்மாவா, நான் உனக்கு வேலைக்காரனும். அதெல்லாம் கூட பரவாயில்லம்மா. ஆனா நான் புள்ள பிடிக்கிற கும்பல சேர்ந்தவனா? நீ என்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு பொய் சொல்லி என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கு இதுதான் காரணம்னு நீ உண்மையை சொல்லி அனுப்பிச்சிருந்தா கௌரி, நிச்சயமா உன் ஃப்ரெண்டு முன்னாடி நானும் கொஞ்சம் அப்படி எல்லாத்தையும் சொல்லி டாக்டர், ஒய்ஃப், காரு, பங்களா அது இது. மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. ஏய், எதுக்குமா இப்ப மன்னிப்பல்ல? நீ ஒருவேளை உண்மையை சொல்லியிருந்தா அவ என்ன சொல்லிருப்பா? சமையல்காரனுக்கு பொண்ணா பிறந்து சமையல்காரனையே கட்டிக்கிட்டு உன் பையனை நீ என்ன பண்ண போற? அவனையும் சமையல்காரனா ஆக்க போறியா அப்படின்னு கேட்டு உன்னை அவமானப்படுத்திடுவாளோ அப்படின்னு நினைச்சு நீ இப்படி சொல்லிருக்கல்ல. என்ன இந்த பொய்ய உன் வயசு அனுமதிக்குது, என் வயசு பரிதவிக்குது. அதுக்கு என்ன பண்றது? என் அனுபவம் அப்படி, உன் கஷ்டம் இப்படி. சரி விடு, உன் ஃப்ரெண்டு பணக்காரி, அதான் காரு பங்களா அப்படி இப்படின்னு பேசியிருப்பா. ஆனா நீ இங்க இருக்கிற சூழ்நிலை தெரியாம பேசிருக்கியம்மா. இத பாருமா, புளிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கலாமா? மாமா, என் நிலைமை புரியாம பேசுறீங்களே மாமா. நான் கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன்னு அவகிட்ட சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா அப்புறம் அவ என்ன பத்தி என்ன நினைப்பா மாமா?
அதுக்காக இஷ்டத்துக்கு பொய் சொன்னா அதெல்லாம் உண்மையாயிடுமா? இத பாருங்க, பொய் சொல்லி கிடைக்கிற போலி அந்தஸ்து எப்பவுமே நிலையா இருக்காது. எப்பவாவது கூட்டு வெளிப்பட்டு நம்மளையே அசிங்கப்படுத்திடுமா? உண்மையை சொல்லி பழகு, அது எப்பவும் கஷ்டத்தை கொடுக்காது. கௌரி, முன்னாடி போறவனோட செருப்பை பார்த்து பொறாமப்பட்டா பின்னாடி வரவன் காலே இல்லாம வந்துட்டு இருப்பாமா. இப்படி மேட்டுக்கும் பள்ளத்துக்கும் நடுவுல தான் மனுஷனோட வாழ்க்கை. இத புரிஞ்சுக்கிட்டா மனசு எதுக்கும் சஞ்சலப்படாது, எங்கேயும் அவமானமும் படாது. இத பாருமா, இந்த வீட்ல எல்லாரும் உன் மேல மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கோம். அத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். சாமி கும்பிட்டாச்சா? அபர்ணா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம்? இல்ல, நம்ம கம்பெனில சில ஃப்ராட் வேலைங்களாம் நடக்குது. அத பத்தி தெரியுமா உனக்கு? அரசல் புரசலா கேள்விப்பட்டேன். ஆனா நமக்கே வம்புன்னு கண்டுக்காம இருந்துட்டேன். அப்படி இருக்க கூடாது அபர்ணா. தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சா உடனே கண்டிக்கணும். இல்ல முதலாளி கிட்டயாவது தெரியப்படுத்தணும். அப்பதான் நம்ம வாங்குற சம்பளத்துக்கு விசுவாசமா இருக்கிறோம்னு அர்த்தம். விசுவாசமோ என்னவோ, பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட எனக்கு தைரியம் இல்ல. நீ வேணா பயந்தா உள்ளியாரு, ஆனா நான் அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் சரி, தப்பு பண்றவங்கள தண்டிக்காம விட மாட்டேன். என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. நாளைக்கு ஆபீஸ்க்கு வா, எல்லாம் புரியும். புரியல? என்னமோ சொல்ற, எனக்கு ஒண்ணு சரியா படல. ஆனா இது உனக்கு வேண்டாத வேலைன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல ஓ இஷ்டம். நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம். பாத்துட்டீங்களா? அவ தான் அபிராமி. அவளுக்கு எங்களை நல்ல அடையாளம் தெரியும். அதனால நாங்க கலந்துக்கிறோம். நீங்க காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வாங்க. ஆளை கட்டிட்டல, தீத்து கட்டிட்டு தகவல் சொல்றேன். வெரி குட். வாடா. டேய் வாங்கடா. கத்தாதங்கிற சும்மா கத்தினே இருக்க. போடா, வேகமா போடா, போடா. ஏய், என்னடாச்சு? என்னாச்சுன்னு தெரியல, பாக்குறேன். ஏய், விளக்கென்ன என்னன்னு பாருடா, பாரு.
ஏய் கவனிரு சும்மா. ஏய் என்னடா ஆச்சு? இருடா பாக்குறேன். ஏய் கிளம்பும் போதே செக் பண்ண வேணாம். ஏய் ஏய் கம்முனு. ஏய் ரெடி ஆகுமா இல்லையாடா? ஒரு 10 நிமிஷம் ஆகும்டா. என் உயிரை வாங்குறானுங்களே. ஏய் புறாவல இறங்கி வச்சுக்கிறேன். ஏய் என்னடா ஆச்சு? பெல்ட் கட்டாச்சுடா. போடா ஒண்ணு. எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour ஆகும்டா. 1 hour. ஏய் சும்மா இருக்க மாட்டா. ஏய் பாடுறா அதை சீக்கிரம் பண்றா. ஏடா ஏடா நீ வேற கத்திக்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான்ல. இவனுங்க வேற. டேய் கடிச்சிட்டடா. டேய் தோச்சு ஓடுறா. வாங்கடா. ஏய் நில்லடி. ஏய் புடி புடி. ஏய் ஏய் வர வர. புடி புடி. ஏய் நில்ல. ஓடாத நில்ல. நில்லு, ஓடாத. போடா புடிடா. போடா வேகமா. போடா வேகமா ஓடு. புடிங்கடா. அடி மாடுங்களா. ஓடுடா. சீக்கிரம் ஓடுறா. ஏய் எங்க ஓடுற? நில்லு. நில்லு. கையில ஏய், மாட்டா. நில்லு, ஓடாத, நில்லு. வேகமா ஏய். போடா. ஏய் ஏய் புடிடா. எங்க ஒண்ணாலும் நீ மாட்டினா போடா வேகமா போ. ஏய் நில்லு. அப்பா 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 எந்திரிங்கப்பா. அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அப்பா அபிராமி ஆண்டியை யாரோ துரத்திட்டு போறாங்கப்பா. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அபிராமி ஆண்டியை காப்பாத்துங்கப்பா. அப்பா அப்பா எந்திரிங்க. ஏய் ஏய் புடி. என்ன வேடிக்கை பார்த்துட்டு புடி. ஏய் அப்பா சீக்கிரம் போய் காப்பாத்துப்பா. அப்பா ஏந்திரிப்பா. ஏய் விடுறாவல. ப்ளீஸ் அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா ப்ளீஸ் பா. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுடு. வேணாம் சொன்னா கேளு. வேண்டாம் என்னை விட்டுடு.